இப்போ வந்து மீன் கோரி மாமா இப்போ எண்ணெய் ஊற்றி சட்டையில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஓகே, இப்போ எண்ணெய் ஆடாகி இருக்கும்போது இந்த செம்பரை பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயம் பீஸ் சாவி சவுகே. இப்போ வந்து மீனை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டா மீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து உரப்பு சம்பல். இது கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சவராக இருக்கு. சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் லைட்டாக போடுறோம். இதை போட்டால் இந்த கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷைனிங்காக இருக்காது. இது போட்டதுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் இதோட இது. சில பேர் வந்து மீன் வரைக்கும் ட்ரையாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்படி ட்ரையாக போடையில் வந்து தண்ணியை வந்து ரொம்ப குறைச்சிக்க வேண்டியது. அதாவது போகும் மீன் அந்த கலரை பற்றியெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பக்கத்தில் வாங்க அப்படி கலரை பற்றியெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக மஞ்சள் ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் அப்படியே ரெட்டிஷ் கலரில் ஒரு மாதிரியாக இதாக இருக்குது. சாப்பிட்றது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் சென்னை ஓரளவு அந்த சட்டி கட்டியாக வெந்ததோட மீனை போட்டு லேசாக மூடி விட்டுறணும். அதை